அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தெய்வன் நல்ல தெய்வன், நம் தெய்வன் நல்ல தெய்வன், நம் தெய்வன் நல்ல தெய்வன். மீண்டுமாக உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கூட தந்த தெய்வனுக்கு ஸ்தோத்திரம். பார்த்துக்கோங்க, அநேக வேளையில் நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. சாத்தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுறது காரணம் ஜனங்களுடைய அறியாமை. நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. அதுதான் வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-4 வரை வாசிங்க சிஸ்டர். 2. கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். தரையிலே போடு என்றார். போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. கோல், பாம்பு, திரும்ப கோல். மோசே கையில அநேக வருஷமா இருக்குது அந்த கோல். செத்து போன கோல், உயிரற்ற கோல். அதுக்கு உயிர் கிடையாது. ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கிறான், ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் கீழே போட்ட போது அதுக்குள்ள ஒரு உயிருள்ள பாம்பு. கோல் செத்து போன கோல், பாம்பு உயிருள்ளது அந்த கோலுக்குள்ள இருக்கு. அவனுக்கு தெரியாது. அவ்வளோ நாள் மோசே அவன் கையில அந்த கோலை வச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாது இந்த கோலுக்குள்ள ஒரு உயிருள்ள பாம்பு இருக்குன்னு. பார்த்துக்கோங்க, நம்மள அநேகர் நம்ம பலவீனத்துல, நம்மளுடைய அந்தஸ்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் ஒன்றும் கிடையாதுன்னு. நான் ஒரு உதவாக்கறேன் அப்படின்னு சொல்லி நம்மள பல நேரங்களில் நம்ம தாழ்த்தி எடை போடுறோம். உனக்குள்ள ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். மோசேயினுடைய இறந்து போன கோலுக்குள்ள ஒரு உயிருள்ள பாம்பு இருந்தது போல உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார். வாசிங்க 1 யோவான் 4:4. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. We thank you Lord, we thank you. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Praise God, praise God, wonderful. பார்த்துக்கோங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆண்டவர் போய் சொல்லுவாரா? பிதாவான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரே சொல்றாரு, டேய் நீ ஒரு சாதாரணமான மனுஷன், நீ நினைச்சிட்டு இருக்கிற நீ யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற, உனக்குள்ள நான் இருக்கிறேன்னு தேவன் சொல்றாரு. தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. பிதாவான தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16. பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு. இப்போ முதல்ல சொன்னாரு பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு. இப்போ தேவன் சொல்றாரு ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாராம். பிதாவான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்றாரு. பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இப்போ வாசிங்க கலாத்தியர் 2:20. Lord we love you, Lord we love you. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. கலாத்தியர் 2:20. ஆயினும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். போதும் சிஸ்டர். பார்த்துக்கோங்க, நமக்குள்ள பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, நமக்குள்ள கிறிஸ்துவ இருக்கிறாரு.
பிதா, குமாரன், பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்குது. நீ தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பார்த்து, தேவையில்லாத காரியங்கள்லாம் பார்த்து புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கிற. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவரே நான் தூசி, ஆண்டவரே ஆண்டவரே நான் இப்படி, ஆண்டவரே அப்படி. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லாரு, நீ யாரும் உனக்கு தெரியல, நீ யாருன்னு உனக்கு தெரியல. அவ்வளோ பயங்கரமான தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, அவ்வளோ பயங்கரமான ஆவியானவர்களுக்குள்ள இருக்கிறாரு, அவ்வளோ பயங்கரமான இயேசுவான வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உனக்குள்ள இருக்கிறார். நீ ஆண்டவருடைய பிள்ளை. பார்த்துக்கோங்க, இந்த உலகத்தில் ஆண்டவரை எல்லாரும் அப்பான்னு கூப்பிட முடியாது. எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அப்பா, அவர் தான் எல்லாரையும் உண்டாக்குனாரு, அதனால தான் அவர் எல்லாருக்கும் அப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கணும். தேவ தூதர்கள் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியாது, பிசாசு ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியாது, இயற்கை ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியாது, மிருகங்கள் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. யார் அப்பான்னு கூப்பிடலாம் தெரியுங்களா? வாசிங்க யோவான் 1:12. யோவான் 1:12. We love you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்துக்கோங்க, எல்லாரும் தேவனை அப்பான்னு கூப்பிட முடியாது, எல்லாரும் கூப்பிட முடியாது. அவர் எல்லாருக்கும் அப்பா கிடையாது. அவர் யாருக்கு அப்பாவா? இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனை அப்பான்னு கூப்பிடலாம், தேவன் அப்பான்னு கூப்பிடலாம். பார்த்துக்கோங்க, 4 காரியங்கள் நான் சொல்றேன். இது பொதுவான காரியங்கள், 4 காரியங்கள் சொல்றேன். இது நமக்கும் பொருந்தும், எல்லா மனுஷருக்கும் பொருந்தும். 1, உலகத்தை உபயோகிச்சுக்கோங்க, உலகத்தை உபயோகிங்க. 2, மனுஷரை சிநேகிங்க. 3, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. 4, ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுங்க. இது எப்பவும் நடக்கும், எப்பவும் நடக்கும். பார்த்துக்கோங்க, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்து வரணும்னா, ஒரு ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி 9 மாதம் காத்திருக்கணும். இந்த வயிற்று பார்க்கும்போதெல்லாம் தாய் தகப்பன்மார் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. அப்பா, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, எங்கள் வீட்டுக்கு ஒரு நன்மை வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. 9 மாதம் காத்திருக்கணும், கிட்டத்தட்ட 9 மாதம் காத்திருக்கணும் ஒரு குழந்தை வர்றதுக்காக. ஆனால் ஒரு உயிர் இந்த பூமிக்குள்ளே கடந்து வர 9 மாதம் காத்திருக்கணும். ஆனால் இந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போக 9 நொடி கூட வேணும். பேசிட்டு இருக்கும்போது ஜனங்க விழுந்துடும். அவ்வளோதான், அவ்வளோதான். எப்போ நமக்கு அழைப்பு வரும்னு தெரியாது, அது எந்த நேரத்துலையும் இருக்கலாம். எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். அதான் சொன்னேன், உலகத்தை உபயோகிங்க. வாசிங்க சங்கீதம் 24:1. சங்கீதம் 24:1. பூமி அந்த நிறைவும் உலகமும் அதில் உள்ள கொடிகளும் கர்த்தருடையது. ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரு. பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, பூமியும் அந்த நிறைவும் உலகமும் அந்த குடிகளும் எல்லாம் யாருடையதான்? தேவனுடையதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு நல்ல வீடு இருக்கு, நிறைய நகை இருக்கு, நல்ல நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். சுடுகாட்டுக்கு போனவங்க யாராவது ஏதாவது கையில் கொண்டு போனாங்களா? 1 ரூபா, 10 ரூபா, 1000 ரூபா, 1 கோடி ரூபா, 100 சவரன் நகை, 10 ஏக்கர் நிலம், ஒரு துளி மண்ணை கூட கொண்டு போக முடியாது. பூமி மத நிறைவும் தேவனுடைய. டேய் வச்சுட்டு போடாங்க ஆண்டவர் சொல்றார், தொடாத அதை. நீ போகும்போது நிர்வாணமாக வந்தால் நிர்வாணமாக போகும், அவ்வளோதான். வசிங்க 1 பேதுரு 1:17. இந்த பூமியில நம்ம பரதேசிகளா இருக்கிறோம், இந்த பூமியில பிரயாணிகள் போல பரதேசிகளா இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்கே பரதேசிகளாய்
சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நம்மெல்லாம் இங்க பரதேசியா இருக்கிறோம். புரியுதா? நம்ம நிறைய நேரங்களில் நினைக்கிறோம் உலகத்தை ஆளுகை செய்யணும், உலகத்தை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நான் இதில் ஜெயிச்சிடும் அதில் ஜெயிச்சிடும் எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் ஆவி போகும். அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. எல்லாம் மாயை மாயை, எல்லாம் மாயை, அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறாரு பூமியை உபயோகிங்க, மனுஷரை ஸ்நேகிங்க. வாசிங்க சிஸ்டர், யோவான் 13:35. யோவான் 13:35. ம் 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 ஆ எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்போ எப்போ நம்ம ஒருத்தர் மேல நம்ம அன்பு பாராட்டும் போது, அன்புள்ளவங்களா இருந்தோம்னா அப்போ எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வாங்களாம் இவங்க இயேசுவனுடைய சீஷன் என்று. உண்மையான ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அன்பு உங்களிலிருந்து புறப்பட்டு வரணும். ஜனங்க உங்க தோடப்பில்லை, உங்க சுரிதார் அல்ல, உங்க பட்டுப்புடவை அல்ல, உங்க ஜீன்ஸ் அல்ல, டிஷர்ட் அல்ல, உங்களுடைய அன்பை பார்க்கணும். புரியுதா? உங்களுடைய நற்கிரிகளை பார்க்கணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷரை நம்ம சிநேகிக்கணும், உலகத்தை உபயோகிக்கணும், மனுஷரை சிநேகிக்கணும். வாசிங்க, நம்ம ஒருத்தரை சிநேகிக்கிறோம்னா அவங்க கிட்ட சொல்லாம இருக்க மாட்டோம். யோவான் 14:6. யோவான் 14:6. We love you, Lord. நீ சாதா இங்கிலீஷ்ல வாசிட்ட அவ்வளோ பார்த்துக்கோங்க. ஒருத்தரும், இயேசுவே சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், ஒருவனும் என்னன்றி பிதாவினண்டைக்கு வர மாட்டான். யாரா இருந்தாலும் சரி, நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் சரி, ராஜ்யத்துக்கு பிரதம மந்திரியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க இயேசு அவங்கள்ட்ட இல்லைன்னா பரலோகத்துக்கு வர முடியாது. யார் சொல்றா? இயேசு சொல்றா. நீங்க மற்றவங்க மேல அன்புள்ளவங்களா இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அதை சொல்லிடுவீங்க. அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஏற்றுக்கொள்றாங்களோ நிராகரிக்கிறாங்களோ அது அவங்களுக்கும் தேவனுக்கும் இடையில்பட்டது. நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஆனா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. எப்பா நாளைக்கு சர்ச் இருக்கு, 5:30 மணிக்கு சர்வீஸ், சாயந்தரம் தொடங்குது, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நீ வர்றதும் வராமல் இருக்கிறதும் உன் பாடு, அவ்வளோதான். நம்ம எப்பவும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆயத்தமாக இருக்கணும். முதல்ல சொன்ன உலகத்தை உபயோகிக்கணும். நிறைய ஜனங்க உலகத்தை சிநேகிக்கிறாங்க, மனுஷரை உபயோகிக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை உபயோகிக்கணும், மனுஷரை சிநேகிக்கணும். மனுஷரை உபயோகப்படுத்தக்கூடாது, மனுஷரை சிநேகிக்கணும். உலகத்தை சிநேகிக்கக்கூடாது, உலகத்தை உபயோகிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் திரும்ப சொல்றாரு, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு, 22, 23 வாசிங்க. யூதா 21, 22, 23. டார்லிங் இவங்க வாசிக்கிட்டேன் ராஜா, அப்போ எல்லாருக்கும் புரியும். என்ன நிறைய பேர் தமிழில் இருக்கு. இரக்கம் பாராட்டி மற்றவங்க மேல இரக்கத்தோட, ஆண்டவர் சொல்றாரு, இரக்கம் பாராட்டு மற்றவங்க மேல. அக்கினி நரகத்துல இருந்து இழுத்து எடுக்கணும், அக்கினியிலிருந்து இழுத்து எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நரகத்துக்கு நேரா ஓடிக்கொண்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும், அவங்கள தடுத்து நிறுத்தணும், அவங்கள்ட்ட சொல்லணும். அன்பு இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம். இயேசு இல்லாம யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த நற்செய்தியை சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நம்ம ஏனோதானோ இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா நமக்கு வேதனை வரும் சுவிசேஷத்தை சொல்லாம இருக்கும்போது. வாசிங்க 1 கொரிந்தியர் 9:16. 1 கொரிந்தியர் 9:16. We love you Lord, we love you. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஐயோன்னு எப்போ சொல்லுவோம்? சும்மா எப்போ பார்த்தாலும் காலையில் ஐயோ அவர் வந்துட்டாரு, ஐயோ நல்லா இருக்குது, ஐயோ இப்படியே சொல்லுவோம். ஐயோன்னு சொல்லும்போது ஆச்சரியத்தோட பயத்தோட ஐயோ இப்படி ஆயிடுச்சு,
ஐயோ அவங்க இறந்து போயிட்டாங்களா, ஐயோ அது உடஞ்சு போயிடுச்சா, ஐயோ அது நஷ்டமாயிடுச்சா. ஆண்டவர் சொல்ல உனக்கு ஐயோ. எப்போ? ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்ல. நிறைய நேரங்களில் வெக்கப்பட்டுக்கிட்டு, கூச்சப்பட்டுக்கிட்டு, சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு, நம்ம அந்தஸ்தை பார்த்துட்டு நான் போய் இவனுக்கெல்லாம் சொல்லுவேன். நான் ஒரு பிச்சைக்காரங்கிட்டையும் ஒரு ஆத்மா இருக்கு. ராஜா கிட்ட இருக்கிற ஆத்மா பிச்சைக்காரனுக்கும் இருக்கு. நம்ம சாலையில் பார்க்கக்கூடிய வீடு இல்லாத ஜனங்க, சாலை ஓரங்களில் ஒதுங்கி இருக்கிற ஜனங்க, அநேக ஜனங்களை நம்ம பார்த்துட்டு சில நேரங்களில் கண்டுக்காமல் போயிடுறோம். ஆனால் அவங்களாம் ஒரு அருமையான டார்கெட் நமக்கு. அவங்கெல்லாம் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. சுவிசேஷத்தை ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி? ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷரை சிநேகிக்கணும், உலகத்தை உபயோகிக்கணும், அவ்வளோதான். ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஆத்துமா எவ்வளோ விலை இருந்தது தெரியுமா? நிறைய நேரம் நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 16:26. மத்தேயு 16:26. ஒரு மனுஷனுடைய உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு என்னத்தை கொடுப்பான்? பார்த்துக்கோங்க, உலகம் முழுவதையும் தராசனுடைய ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு பிச்சைக்காரனை தூக்கி அடுத்த தட்டில் வச்சா ஆண்டோடைய பார்வை அந்த பிச்சைக்காரன் மேலே தான் இருக்கும். அதுதான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதுதான் ரொம்ப கனமாக இருக்கும், அதுக்கு தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, அநேக நேரங்களில் நம்ம அவங்கள உதாசீனப்படுத்துகிறோம், அவங்கள நிறைய நேரங்களில் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போகிறோம். அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் விலையேறு பெற்ற ஆத்மா இருக்கு. கவனமாக இருங்க. நம்ம முதல்ல என்ன செய்யணும்? உலகத்தை உபயோகிக்கணும். ரெண்டாவது மனுஷனை சிநேகிக்கணும். மூணாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நாலாவது ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படணும். வாசிங்க எபிரேயர் 9:27. எபிரேயர் 9:27. தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. மனுஷர் எல்லாருக்கும், எல்லா மனுஷருக்கும், அவன் சின்னவனாலும் பெரியவனாலும், ஏழையானாலும் பணக்காரனாலும், படித்தவனாலும் படிக்காதவனாலும், யாரா இருந்தாலும் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அடுத்த ஸ்டாப் நியாயத்தீர்ப்பு. கவனமாக இருங்க, ஆயத்தப்படுங்க, எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு மரணம் எப்போ வரும்னு தெரியாது. எல்லாருக்கும் பிறந்த நாள் எப்போ வரும்னு தெரியும். 1 மாதத்துக்கு முன்னாடி சிலவங்க ஆயத்தப்படுவாங்க. குழந்தைங்க 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடும், அம்மா மை பர்த்டே இஸ் கமிங், என் பிறந்த நாள் வருது, ரெடி ஆயிக்கோ. போன பிறந்த நாள் மாதிரி என்னை ஏமாத்திர முடியாது. இந்த பிறந்த நாளுக்கு எனக்கு இது வேணும், அது வேணும், நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதுதான் சொல்லுவாங்க குழந்தைங்க. நம்ம பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். யாராவது இறந்த நாள் எப்போன்னு சொல்லியிருக்காங்களா? அவங்களா சொல்லியிருக்காங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், அவர் இறந்து போயிட்டு ஃப்ரெட்டி பிரதர் காலி முடிஞ்சிட்டாரு, நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஆராதனை, இப்படி தான் சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லுவேன்னா நான் நாளைக்கு சாவ போகிறேன்னு இல்லை. நீங்கள் தான், வேற யார் தான் என்னுடைய மரணத்தை அறிவிப்பாங்க, அவர் கதை முடிஞ்சது அப்படின்னு. அதுபோல் யாருக்கும் தெரியாது மரணம் எப்போ வரும்னு. அதனால் மரணத்துக்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். பார்த்துக்கோங்க, பரலோகத்தை நழுவ விட்டீங்கன்னா அடுத்தது நரகம்தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்கு பரலோகம், உங்கள் பரலோகம் வேண்டாம் ஆண்டவரை, நீர் வச்சுக்கொள்ளும். உங்கள் நரகமும் எனக்கு வேண்டாம், நீங்கள் அதையும் வச்சுக்கொள்ளும். நான் இடையில எங்கன்னா பிளாட்ஃபார்மில் நான் தங்கிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. வேற ஒரு ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. மழை பெய்யும்போது கொடை இல்லாதவங்க எங்கேயாவது ஒதுங்கிறதுக்கு இடம் பார்ப்பாங்க. மரத்துக்கடி கீழேயோ இல்லை கடைங்களுக்கு முன்னாடியோ எங்கேயாவது ஒருங்க. ஏன்னா அவங்க ஆயத்தமாக இல்லை. திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் எஸ்எம்எஸ்லாம் அனுப்பாமல் மழை வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? கொடை இல்லை. அதனால் எங்கேயாவது நம்ம ஒதுங்கி நிற்கணும்னு. அப்படி நித்தியத்தில் கிடையாது. 2 தான். ஒன்று பரலோகம், இல்லைன்னா நரகம்.
பரலோகத்தை தப்ப விட்டீங்க, நரகம்தான். அங்கே போயிடக்கூடாது. அதுக்கு ஆயத்தப்படணும், எப்பவும் ஆயத்தப்படணும். பார்த்துக்கோங்க, இந்த 4 காரியங்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும். எல்லா மனுஷருக்கும், ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும் பொருந்தும், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் பொருந்தும். இதை செய்யறது தான் ஞானம். உலகத்தை உபயோகிக்கணும், மனுஷரை சிநேகிக்கணும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆண்டவரை சந்தைக்கு ஆயத்தமாக இருக்கணும். இதை விட மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆமென். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? மோசையினுடைய கையில் கோல் இருந்தது, அந்த கோலுக்குள்ள பாம்பு இருந்தது, அவனுக்கு அது தெரியாமல் இருந்தது. புரியுதா? அநேக வேளையில் நம்ம யாருன்னு நமக்கு தெரியல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைங்க நம்ம. நிறைய நேரங்களில் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர்னு ஜனங்க சாதாரணமாக சொல்லிட்டு போவாங்க. கர்த்தர் பெரியவர் பிரதர், கர்த்தர் பெரியவர் பிரதர், கர்த்தர் பெரியவர். நல்ல காரியம், நல்ல காரியம். அவர் எவ்வளோ ஒரு பெரியவர்னு தெரியுமா? சிஸ்டர் வாசிங்க 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 8:27. We love you Lord, we love you. நன்றி ஆண்டா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதான். அவ்வளோ பெரிய தேவன் உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறாரு, என்னுடைய இருதயத்தில். பார்த்துக்கோங்க, 5 லிட்டர் கேனில் 10 லிட்டர் எண்ணெயை ஊற்ற முடியுமா? 5 லிட்டர் பாட்டிலில் 10 லிட்டர் தண்ணியை ஊற்ற முடியுமா? மீதி எல்லாம் கீழே போயிடும். அப்போ வானமும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் உன் இருதயத்தில், என் இருதயத்தில் வாசம் செய்கிறார்னா நம்ம இருதயம் எவ்வளோ பெருசு. ஏன்? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சாயல்லையும் நம்ம ரூபத்திலையும் மனுஷன் உண்டாக்குவோம். அவருடைய சாயல்னா போதும். தேங்க்ஸ். அவருடைய சாயல்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் பார்க்கறதுக்கு நம்மள மாதிரி தான் இருப்பாராம். 2 கண்ணு, 2 காது, 1 வாய், 2 கை, 2 கால், நம்மள மாதிரி தான் இருப்பாராம். அவருடைய சாயல், அவருடைய ரூபம்னா நம்ம ஆண்டவரை போல செயல்படலாமா? ஆண்டவரை போல நம்மளும் செயல்படலாம். ஆண்டவர் சொல்றாரு. பார்த்துக்கோங்க, வாசிங்க யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிஸ்டர் யோவான் 14:12 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமா சிஸ்டர், நீங்க இப்ப என்ன வாசிக்கிறீங்க? 14:12 வாசிங்க. 14:12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையிலும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியை. ஆண்டவர் அவரை எவ்வளவு தாழ்த்தி சொல்லார் பார்த்துங்க. என் பிள்ளை என்னோட பெருசா இருப்பான்டா, என் பிள்ளை என்னோட பெரிய காரியங்கள் செய்வார். அதான் ஒரு தகப்பனுடைய இருதயம். நம்ம ஆசைப்படுறதெல்லாம் என்ன? நம்ம பிள்ளைங்க நம்மளோட நல்லா இருக்கணும், நம்மளோட படிச்சிருக்கணும், நம்மளோட பண்புள்ளவங்களா இருக்கணும், நம்மளோட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும், நம்மளோட பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதான் எல்லா பெற்றோர்களுடைய விருப்பம், ஆசை, கனவு, ஜெபம். அதே தான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அநேக வேளையில் நம்ம அதை யோசிக்கிறது கிடையாது, நமக்கு தெரியறது கிடையாது. பார்த்துக்கோங்க, இந்த உலகத்தையே கலக்கக்கூடிய உலுக்கக்கூடிய 2 காரியம் இருக்கு. எல்லா ஜனங்களுக்கும், நமக்கும் இருக்கு, வெளியில் இருக்க ஜனங்களும் இருக்கு. 2 காரியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்கள வேதனைப்படுத்தக்கூடிய 2 காரியம். ஒன்று பயம், இன்னொன்று கவலை. பயமும் கவலையும் இல்லாத மனுஷன் பூமிக்கு கீழே தான் இருக்கிறான். இது உலகம் சொல்லுது. ஆனால்
பயமும் கவலையும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கிடையாது. நீங்க பயமும் கவலையும் உங்களை மேற்கொள்ளுதுன்னா உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியாது, இல்லைன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருப்பீங்க. கவனிங்க, இந்த செய்தியை நீங்க கவனிச்சிங்கன்னா நீங்க போகும்போது, இந்த இடத்த விட்டு போகும்போது கவலையும் இருக்காது, பயமும் இருக்காது. அது இனிமே உங்க வாழ்க்கையில வரவே செய்யாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க சிஸ்டர், ஏசாயாவின் புஸ்தகம் 41:10. ஏசாயா 41:10. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. 41:10. 4 காரியங்கள். நீ பயப்படாதே. யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? உங்ககிட்டயும் என்கிட்டயும் சொல்றாரு. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் அவரை அறிவுப்படுத்துறாரு. டேய், நான் தாண்டா உன் தேவன் அறிவுப்படுத்துறாரு. உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன். ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் போய் சொல்லுவார? ஆண்டவர் போய் சொல்லுவார? பாருங்க, வாசிங்க லூக்கா 17:32. ஒரு 3 வார்த்தை தான், 3 வார்த்தை தான். லூக்கா 17:32. Lord, we love you, Lord. அதுதான் சிஸ்டர், லோத்தின் மனைவியை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 3 வார்த்தை. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். 3 வார்த்தை, 3 வார்த்தை. என்ன நடந்தது லோத்தின் மனைவிக்கு? உப்பு துண்ணானா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? பின்னிட்டு திரும்பி பார்க்காத. இவங்க என்ன சொன்னாங்க? ஐயோ, இத்தனை பட்டுப்புடவை இருக்குது, இவ்வளோ நகை இருக்குது, இத்தனை சுடிதார் இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போகிறது? உட்கார்றதுக்கு நல்ல சேரு, அருமையான டைனிங் டேபிள், ஐயா எப்பயும் அங்கே தான் உட்காந்து சாப்பிடுவார், அதெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு முறை அதை பார்த்துருவோன்னு பார்க்க திரும்பினாங்க. முடிஞ்சு போச்சு. 3 வார்த்தை தான். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எல்லார்ட்டையும் யாருக்கிட்டையும் ஆண்டவர் கெஞ்ச மாட்டார். வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 11:15. மத்தேயு 11:15. பார்த்து கேட்கிறதற்கு காது உள்ளவன். நிறைய பேருக்கு காது இருக்கிறது வைரத்தோடு போடுறதுக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், கடுக்கன் போடுறதுக்கும், மற்றவங்ககிட்ட 4 முறை திரும்ப திரும்ப காமிக்கிறதுக்கும். இது புதுசாக போட்டிருக்கேன் பார்த்தியா, புது டிசைன், நேற்று தான் வந்து உடனே ஆத்துக்கார் வாங்கி கொடுத்துட்டாரு, அவ்வளோதான். காது இருக்கிறது அழகுக்கு தான். ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் எவ்வளோ பரிதாபமாக சொல்றாரு தெரியுங்களா? வாசிங்க எரேமியா 22:29. எரேமியா 22:29. Lord, we love you, Lord, we love you. 2:29 சிஸ்டர். எரேமியா 22:29. ஆண்டவர் 3 முறை சொல்றாரு. கோர்ட்டில் எத்தனை முறை கூடுவாங்க? 3 முறை கூப்பிடுவாங்க கோர்ட்டில், பேர் சொல்லி. இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்களா, ஃப்ரெடி 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 3 முறை. ஏழை விடும்போது எத்தனை முறை சொல்லுவாங்க? 1ஆம் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். ஆண்டவர் சொல்றாரு, தேசமே 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 கேள். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? கேளுன்னா ஆண்டவர் சொல்ல, நீ போய் எல்லா சீரியலும் கேளுன்னு ஆண்டவர் சொல்ல, போய் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேளுன்னு சொல்ல, எதிர் வீட்டுக்காரங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேளுன்னு சொல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேள். தேசமே தேசமே தேசமே. அந்த இடத்துல உங்க பேர் போட்டு வாசிங்க, உங்க பேர் போட்டு வாசிங்க. ஃப்ரெடி கேள், ஃப்ரெடி ஃப்ரெடி ஃப்ரெடி. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, தேசமே தேசமே தேசம். நம்ம யாரு? நம்ம தான் தேசம். தேசத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான் நம்ம எல்லாரும். நம்ம கிட்ட தான் தேவன் சொல்றாரு, அவருடைய வார்த்தை கேளுங்க. புரியுதா? நான் சொன்னேன் 2 காரியம் நம்மளை முடக்கி வச்சிருக்குது. ஒன்று கவலை, இன்னொன்று பயம். அது கவலையும் பயமும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அது அதனுடைய தேவை நமக்கு இல்லை, நமக்கு தெரியல. தெரியாதனால நம்ம பயந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பயப்படாதே, நானும் தேவன் உங்களோட இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன், சகாயம் பண்ணுவேன்.
தப்பு வேணும். தேவன் சொல்றாரு பாவம் ரெண்டு வகைப்படும். ஒன்று, ஆண்டவர் சொல்றத செய்யாமல் இருக்கிறது பாவம். இன்னொன்று, ஆண்டவர் சொல்றத ஒன்று ஆண்டவர் சொன்னதை செய்யாதேன்னு சொன்னதை செய்யும்போது பாவமாகும். ஆண்டவர் செய்யன்னு சொன்னதை செய்யாமல் இருக்கும்போது பாவமாகும். ஆண்டவர் சொன்னார் பொய் பேசாத, திருடாத, ஏமாத்தாத, விபச்சாரம் பண்ணாத. இதெல்லாம் செஞ்சா என்ன? பாவம். இதெல்லாம் செஞ்சா பாவம். அதே தேவன் சொன்னார் உன் அயலான நேசி, மற்றவனை பிரத்தியானுக்கு மன்னிப்பு, உங்ககிட்ட கேட்குறவன்ட்ட இல்லைன்னு சொல்லாமல் கொடு, உன் மேல் சட்டையை கேட்டா உள் சட்டையும் கட்டி கொடு. இதை செய்யாமல் இருந்தா பாவம். முதல்ல சொன்னதை செஞ்சா பாவம், இதை செய்யாமல் இருந்த பாவம். இது ரெண்டுமே பாவம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதேன்னு சொல்றாரு. அது பயப்படும் போது என்ன செய்யறோம் சொல்லுங்க? பயப்படும் போது நீங்க என்ன செய்றீங்க? பாவம் பண்றீங்க. பயப்படும் போது என்ன செய்றீங்க? பாவம் பண்றீங்க. நம்ம தலையில் இருக்கிற முடியெல்லாம் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்காரு தெரியுமா? எண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொரு முடிக்கும் எண்ணம் வச்சிருக்காரு. பார்கோட் இருக்கு ஒவ்வொரு முடிக்கும். வசைங்க மத்தேயு 10:30. மத்தேயு 10:30. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. பார்த்துக்கு முடியெல்லாம் எண்ணமிட்டு வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாம ஒரு முடி விடாது. நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டணும், மெடிசன் வாங்கணும், ரேஷன்லேருந்து வாங்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விடுது ஆண்டவருக்கு தெரியும்னா ஒவ்வொரு காரியமும் ஆண்டவருக்கு தெரியும். நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கிற கவலை தேவையில்லாத கவலை. நமக்கு இந்த கவலை தேவையில்லை, ஆனாலும் மல்லு கட்டிட்டு நம்ம கவலைப்படுறோம். நான் கவலைப்படுவேன் ஆண்டவரே, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன், நான் கவலைப்பட்டுட்டு தான். அப்படி தான் கவலைப்பட்டுருக்கேன். நம்ம எத்தனை முறை அழுதோம், எங்கே அழுதோம், எப்போ அழுதோம், எத்தனை சொட்டு கண்ணீர் சிந்தனோம், அது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். தெரியுங்களா? சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பார்த்துக்கோங்க, இங்கே காசு பணத்துக்கு தான் கணக்கு வச்சிருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் கணக்கு வச்சிருக்காரு. அது ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய மன வேதனை, உன்னுடைய துக்கம், உன்னுடைய சஞ்சலம், உன்னுடைய தவிப்பு, உன்னுடைய நெருக்கம், இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நிறைய நேரங்களில் நம்ம ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு காரியங்கள் தெரியும். தெரியுமா? ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். வாசிங்க மத்தேயு 6:8 வாசிங்க. மத்தேயு 6:8. நீங்கள் அவரை வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை, இதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம இது அறியாம தான், இதை தெரியாம தான், தேவனை நம்பாம தான் நம்ம தேவையில்லாம பயந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எதை பார்த்து நீ பயப்படாத, உன்னை பார்த்து தான் அது பயப்படணும். நீ அதை பார்த்து பயப்படக்கூடாது. பிசாசு நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா பிசாசு நம்மளை தொட முடியாது. பிசாசு நம்மளை பார்த்து ஓடி போகும். நமக்கு தேவன் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. நான் சொன்னேன், சபையில் இருக்கிறது வேற, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது வேற. நிறைய பேர் சபையில் இருப்பாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவங்க சிலர் தான். பார்த்துக்கோங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 22:14. சிஸ்டர் 22:14. சிலர் சில ஜனங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். எல்லாரும் சபைக்குள்ள இருக்கிறான், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அவனுக்கு அவன் வாழ்க்கைக்கு சம்மந்தமே கிடையாது. நெஞ்சில் ஒரு பெரிய சிலுவை, ஆமா, அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டு வந்துடுறது. ஆண்டவர் சொன்னார் சிலுவையை சுமக்க சொன்னார். நம்ம சிலுவையை நம்ம எடுத்து சுமக்கணும்னு சொன்னார். கழுத்தில் சிலுவை போட்டுக்கணும்னு சொல்லலை. நிறைய நேரங்களில்
நம்மளை நம்ம ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவனா இருக்கிறது வேற, கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறது வேற. நம்ம சொல்லிக்கலாம் நான் கிறிஸ்தவன்னு, ஆனா கிறிஸ்து நீ அவனுடையவனான்னு தீர்மானிக்கணும். அவருக்காக நம்ம வாழணும். பார்த்துக்கோங்க, நிறைய ஜனங்க ஏனோ தானோன்னு வாடுறாங்க. ஏனோ தானோ, எல்லாம் விளையாட்டு, எல்லாம் விளையாட்டு, எல்லாம் விளையாட்டு. ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கூட நீங்கள் 3 வயசில் எப்படி இருந்தீங்க, 2 வயசில் எப்படி இருந்தீங்க, சின்ன வயசுலலாம் எப்படி இருந்தீங்க? உங்களை நிறைய பேர் மெச்சு கொண்டாங்க, அதுவும் ஞாபகம் இருக்கும். உங்கள்கிட்ட நிறைய பேர் செல்லமாக பேசி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு தஞ்சம் கொடுத்து பேசுனது இப்பவும் ஞாபகம் இருக்கும். அதே போல உங்கள் மனசை வேதனைப்படுத்தி சிலர் பேசின வார்த்தையும் இப்பவும் ஞாபகம் இருக்கும். மனுஷனுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒருபோதும் நம்முடைய நினைவுகள் நம்மளை விட்டு போகாது, போகாது, போகாது. நினைவுகள் போகாது. நினைவுகள் ஆண்டவருக்கு போகும், நமக்கு போகாது. நம்ம பாவத்தை அறிக்கை விட்டுட்டோம்னா அதை தேவன் மன்னிச்சு மறந்துடுவார். 1 யோவான் 1:9 வாசிங்க சிஸ்டர். 1 யோவான் 1:9. Lord, we love you, Lord, we love you. தேவன் மன்னிச்சிருவாரு. மன்னிச்சிட்டாருன்னு இங்க வாசிக்கிறோம். தேவன் மன்னிச்ச காரியத்தை மறந்தும் போயிடுவார். வாசிங்க எபிரேயர் 8:12 சிஸ்டர். எபிரேயர் 8:12. அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாமல் இருப்பேன். நமக்கு ஞாபகம் இருக்கும், ஆண்டவருக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம போய் திரும்ப திரும்ப சொல்லணும், அவருக்கு எந்த பாவம்டான, எந்த பாவம் அறிக்கை செஞ்சு விட்டது முடிஞ்சு போச்சு, அவர் ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு ஞாபகம் இருக்காது, நமக்கு ஞாபகம் இருக்கும். தேவன் மறந்துடுவாரு. அதான் பார்த்துக்கோங்க, நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள எல்லா நாட்களும் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க. ஏனோ தானு இருக்காதீங்க. தேவன் நீங்க அறிக்கையிட்டு விட்ட பாவங்களை மட்டும்தான் மன்னிப்பாரு, மன்னிக்க முடியும். நீங்க அறிக்கையிடாத பாவத்தை தேவன் மன்னிக்க மாட்டாரு, பரலோகம் போக முடியாது. தேவனுடைய வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுது. தேவனிடத்துல நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்ளனா பரலோகம் கிடையாது. மன்னிப்பு எப்போ கிடைக்கும்? நம்ம அறிக்கையிட்டால் ஒழிய நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. நம்ம மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்குது. ஒவ்வொரு நாளும் கண் மயங்கி தூக்கத்துக்குள்ள நீங்க கடந்து செல்றதுக்குள்ள பாவ மன்னிப்பு மனசுலேயே பண்ணிடுங்க. ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களை, ஆவி ஆத்மா சரீரத்தில் நான் செஞ்ச பாவங்களை மன்னி ஆண்டவரே, தெரியாமல் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, மன்னி ஆண்டவரே. உங்கள் கையை சுத்தப்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம தூங்கிறது ஒரு நேரம், ஒருவேளை எழுந்திருப்போம், ஒருவேளை எழுந்திருக்க மாட்டோம். பார்த்துக்கோங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு குட்டி 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 சாவு. சாவுக்கு ஆண்டவர் ஒரு சாம்பிள் கொடுக்கறதான் தூக்கம். தூங்கி எழுந்துட்டீங்கன்னா நன்றி ஆண்டவரே, இந்த சுவாசத்துக்கு நன்றி ஆண்டவரே, இந்த ஜீவனுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு நன்றி ஆண்டவரே. எழுந்திருக்கலைன்னா முடிஞ்சு போச்சு, டாட்டா பை பை சி யூ, சங்கு ஊதிடுவாங்க, அவ்வளோதான். ஆயத்தம் பண்ணுங்க. ஐயா குழிவெட்ட சொல்லிட்டீங்களா, நோட்டீஸ் போட்டிங்களா, வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிட்டீங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது எப்பவும் சம்பவிக்கும். அதனால் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எதை குறிச்சும் பயப்படாதன்னு. வாசிங்க ரோமர் 14:8 வாசிங்க சிஸ்டர். ரோமர் 14:8. 14 சிஸ்டர், 14:8. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவர். பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிறோம். நம்ம மரித்தாலும் பிழைத்தாலும் யாருடைய? ஆண்டவருடைய. நீ ஏன் பயப்படுற?
தேவையில்லாத பயம், தேவையில்லாத என்ன செய்ய போறான் அவனை, என்ன செய்ய முடியும்? கூடி போனா என்ன பண்ணுவான்? கொல்லுவான். அவ்வளவுதானே மனுஷன். கூடி போனா கொல்லுவான். அடுத்த நொடி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க இருப்பீங்க. நம்மளுடைய அடுத்த ஸ்டாப்பு ஆண்டவருடைய பிரசன்னம் தான். தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருக்கிற எல்லாருக்கும் நற்செய்தி தான் இனிமேல் இருக்கு. இந்த பூமியில் இருக்கிற உபத்திரம் கொஞ்சம் காலம் தான். இந்த பூமியில் பிரச்சனைகள்லாம் இது ரொம்ப நாள் இருக்காது. வாசிங்க சிஸ்டர், 2 கொரிந்தியர் 4:17-18. 2 கொரிந்தியர் 4:17-18. Lord, we love you, Lord, we love you. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆமா சிஸ்டர், 17 வாசிங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அநித்தியமானவைகள். இயேசு நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை, அவர் நித்தியமானவர். பரலோகத்தை இது வரைக்கும் பார்த்ததில்லை, அது நித்தியமானது. நித்திய ஜீவனை நம்ம பார்த்ததில்லை, அது நித்தியமானது. பார்த்துக்கோங்க, பரலோகத்தில் பொக்கிஷத்தை யாரும் பார்த்தது கிடையாது, அது நித்தியமானது. பரலோகத்தில் பிரதிபலன்களை யாரும் பார்த்தது கிடையாது, அது நித்தியமானது. காணப்படாதவைகள் எல்லாம் நித்தியமானது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானது. என்ன நீங்க பார்க்குறீங்க? அநித்தியமானவன். அவ்வளோதான். நம்ம எவ்வளோ நாள் இங்கே இருப்போன்னு நமக்கு தெரியாது. நம்ம அநித்தியமானவங்க. காணப்படாதவைகள் நித்தியமானவை. பிசாசை நம்ம பார்த்தது கிடையாது, அவன் நித்தியமானவன். தேவ தூதர்கள் நம்ம பார்த்தது கிடையாது, அவன் நித்தியமானவன். தேவனுடைய காரியங்கள் அநேக மர்மங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் நித்தியமானவைகள். இதெல்லாம் எப்போ பார்ப்போம்? நம்ம மரணத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தீன்னா எதை பற்றியும் நீ கவலைப்படாத, எதை பற்றியும் நீ பயப்படாதுன்றாரு. ஞானம் என்னன்னா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. வாசிங்க யோவான் 10:27-28 சிஸ்டர். யோவான் 10:27-28. என் ஆடுகள், அவருடைய ஆடுகள் மட்டும்தான் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், எல்லாம் கொடுக்காது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக்கொள்ள, ஒருவனும். பார்த்துக்கோங்க, நம்மளை ஆண்டவருடைய கையிலிருந்து யாரும் பிடுங்க முடியாது. ஆனா நம்மளா அவருடைய கையிலிருந்து இறங்கி கீழே வந்துடலாம். அது செஞ்சிடக்கூடாது, அது நீங்க செஞ்சிடக்கூடாது. நம்ம தேவனுடைய சித்தத்தில் இல்லாம நம்ம சித்தத்தை விட்டு இறங்கி வந்துடலாம், புறம்பே வந்துடலாம். ஆனா அவருடைய சித்தத்தில் இருக்கிற பட்சத்தில் அவருடைய கைகள்லேருந்து யாரும் நம்மளை பிடுங்க முடியாது. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அடுத்த நொடி ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அடுத்த நொடி நம்ம ஜீவன் பிரிஞ்சதுன்னா தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருப்போம். அதான் 2 கொரிந்தியர் 5:8. 2 கொரிந்தியர் 5:8. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பார்த்துக்கோங்க, அடுத்த நொடி இந்த தேகத்தை விட்டு நம்ம குடிபெயர்ந்து போனோம்னா கர்த்தரிடத்துல நம்ம இருப்போம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம போயிடுவோம். அடுத்த ஸ்டெப்பு அதுதான். இந்த போராட்டம், இந்த கவலை, இந்த கண்ணீர், இந்த துக்கம், இந்த சஞ்சலம், இந்த தவிப்பு, இந்த கடன் பிரச்சனைங்க, இதெல்லாம் பூமியில் மட்டும்தான், பரலோகத்தில் கிடையாது. வாசிங்க யோபு 7:1. யோபுவின் புஸ்தகம் 7:1. அதே போல இன்னொருத்தர் யோபு 14:1-2 வாசிங்க. 7:1 சிஸ்டர், 7:1. Lord, we love you, Lord. பூமியிலே மனுஷனுக்கு போராட குறிப்பிட்ட காலம் உண்டல்லவோ. இப்போ 14:1-2 வாசிங்க சிஸ்டர். அதே புஸ்தகம் யோபு 14:1-2. வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவ்வளவுதான். பூமியில மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு குறிக்கப்பட்ட காலம் இருக்கு, பூமியில மட்டும்தான், பரலோகத்தில் கிடையாது.
பரலோகத்தில் கண்ணீர், துக்கம், சஞ்சலம், தவிப்பு, பயம், ஏன் மரணம் ஒன்றுமே கிடையாது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. Lord, we love you, Lord, we love you. நீங்க பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் முதல்ல செய்யற காரியம் என்ன தெரியுமா? ரோஜாப்பூ கொடுக்க மாட்டார். பரலோகத்தில் போன உடனே பொன்னாடை போத்த மாட்டார். பரலோகத்தில் போன உடனே முதல்ல உங்க கண்ணீரை துடைப்பார். அவர் சொல்லுவாரு, என் பிள்ளை பல பிரச்சனையிலேருந்து வந்திருக்கிறான், என் பிள்ளை பூமியிலேருந்து வந்திருக்கிறான், கண்ணீரின் மத்தியிலேருந்து, தவிப்பின் மத்தியிலேருந்து, பிரச்சனையின் மத்தியிலேருந்து, எல்லா அவமானத்தில் நிந்தையின் மத்தியிலிருந்து வந்திருக்கிறான். முதல்ல அவர் கண்ணை துடைப்பார். ஆண்டவர் பரலோகத்தில் செய்கிற முதல் காரியம் நம்மளுடைய கண்ணீர் தேவன் துடைக்கிறது. அங்கே இனி வாசிங்க சிஸ்டர், மரணம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. மரணம் ஒரே ஒரு முறை தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி நமக்கு கிடையாது. துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பரலோகத்துக்கு போக தான் நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களை ஐயா ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். புரியுதா? தேவனுடைய பிள்ளைங்க உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு எல்லா காரியங்களும் செய்கிறாங்க. ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைங்களாம் தேவ வார்த்தையை சுட்டி காமிச்சு உங்ககிட்ட சொல்லும்போது இறுக பிடிச்சு கொள்ளணும். வசனம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, கண்ணீர் இல்லை, இதெல்லாம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக வசனம் தான். வாசிங்க யோவான் 12:48. யோவான் 12:48. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆகையினால யார் உங்ககிட்ட பேசினாலும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பேசும்போது கவனமாக கேளுங்க. அவங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தையோ அவங்களுடைய மன விருப்பத்தையோ அவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. ஒருவேளை கேட்டுக்கலாம், வேற வழி இல்லை, நம்ம ஆளா போச்சேன்ட்டு அதை மனசில் வச்சுக்கூடாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டணும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுதா நம்புங்க, வார்த்தை சொல்லலையா நம்பாதீங்க, அவ்வளோதான். கேளுங்க, ஐயா இது எங்கே இருக்குது, வேதத்தில் எங்கே இருக்குது காண்பீங்கன்னு. ஏன்னா வேதம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். நான் சொன்னேன், ஆண்டவர் பயப்படாதேன்னு சொன்னார். ஆண்டவர் அதே ஆண்டவர் சொல்கிறாரு கவலைப்படாதேன்னு. வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 6:31-32. மத்தேயு 6:31-32. கவலைப்படாதிருங்கள். உலகத்தார் தேடுறாங்க. பார்த்துக்கோங்க, பிள்ளைங்க சொல்லாது, அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமா, குழந்தைங்கள நம்ம ரெடி பண்ணி அனுப்புவோம். அது சொல்லாது, நாளைக்கு எனக்கு காலையில் சாப்பிட்றது சாப்பாடு வேணும், மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணும், அதெல்லாம் சொல்லாது. ஸ்கூல்லேருந்து வந்ததுன்னா ஷூவை கழட்டி, ஒரு ஷூ ஒரு சைடில் இருக்கும், இன்னொரு ஷூ ஒரு சைடில் இருக்கும். சாக்ஸை கழட்டி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருக்கும், அவ்வளோதான். சில பிள்ளைங்க ஃப்ரிட்ஜில் வைக்காது, அது எங்கேயும் சாப்பாட்டு டேபிள்லேயும் கிடக்கும். அதான் குழந்தைங்க. எதை பற்றியும் கவலைப்படாது, எதை பற்றியும் கவலை. அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா நம்ம எழுந்து அது கூட அழணும், பார்த்துக்கோங்க. காலையில் அதை கொண்டு போய் குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கு ட்ரெஸ் பண்ணி எல்லாம். ஏதாவது குழந்தை நம்மக்கிட்ட சொல்லுதா, நாளைக்கு எனக்கு இது தேவைம்மா, நாளை மறுநாள் இது தேவைம்மா, அடுத்த நாள் எக்ஸாம் வருதுமா, என்னை பார்த்துக்கோமா, நம்மளால் முடியுமா, அப்பா கிட்ட அந்த காசு இருக்குதா, இதெல்லாம் குழந்தைங்க கேட்குதா? அதுக்கு தெரியாது. அதே தான் நம்மலாம் ஆண்டவருக்கு பிள்ளைங்க. நமக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பாரு. சில நேரங்களில் நமக்கு தேவன் நம்ம விரும்புகிற காரியத்தெல்லாம் கொடுக்காது. எதுக்கு தெரியுமா? நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணுறதில்ல, கேட்குறதெல்லாம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னா பல ஜனங்க ஜெயிலில் இருப்பீங்க, பல ஜனங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, பல ஜனங்க செத்தே போயிருப்பீங்க. ஆமாம், என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். ஒரே தொந்தரவு பையன், அப்பா எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும், பைக் வாங்கி கொடுக்கணும். டேய், நீ 12வது பாஸ் ஆகும்,
காலேஜ் போயிட்டுனா நான் வாங்கி தரேன். பைக் வாங்கி கொடுத்து முதல் நாள் செத்து பண்ணது நிறைய பிள்ளைங்க இருக்கும். முதல் நாள் பைக்கு எடுத்துட்டு இவருக்கு எண்ணம் பார்த்துக்காங்க, உலகத்தில் யாரும் கிடையாது, இவன் மட்டும்தான் இருக்கிறான்னு ஓட்டுறது நிறைய பேர். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் உடனே பதில் கொடுக்காத காரணம் நம்ம மேலே அவர் வச்சுருக்கிற அன்புனால. நம்மளை பாதுகாக்கிறார் தேவன். பார்த்துக்கோங்க, நிறைய நேரங்களில் நம்மகிட்ட பணம், காசு, பொருள் எல்லாம் இருக்கும்போது தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர்றது ரொம்ப கம்மி. நேராக போய்டும், சரவணா ஸ்டோர்ஸ் போய்டும், அது வாங்கிடலாம், இது வாங்கிடலாம், அது செஞ்சிடலாம், இது செஞ்சால் அங்கே போகலாம், இங்கே போகலாம், இந்த இடத்துக்கு சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், இங்கே டூர் போகலாம். இதெல்லாம் எப்போ காசு இருக்கும்போது. இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லா உபவாச கூட்டத்துலையும் முன்னாடி உட்காந்துருப்பான். எல்லா உபவாசத்துலையும் சொல்லலாம், பாஸ்டர் ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர், நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது பாஸ்டர். இதுதான் தேவன் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கிறார். அதனால தான் சில காரியங்கள் சில நேரத்தில் கொடுக்கறதில்ல. நம்ம பிள்ளைங்களை நம்ம வெறுக்கிறது கிடையாது. 8 வயசு குழந்தை கையில் மோட்டர் பைக் சாவி கொடுக்க மாட்டாங்க, எந்த தகப்பனும் கொடுக்க மாட்டார். இவன் செத்து போயிடுவான். இவன் சாவது மட்டும் இல்லை, மற்றவங்களை கொண்டுடுவான். அதனால் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நேரம் வரும், அப்பாவை கூப்பிட்டு கொடுப்பாரு, டேய் வண்டி எடுத்துகிட்டு போடா, ஏன் நடந்து போகிறேன்னு. எப்போ? அப்போது அவன் அதுக்கு ஆயத்தமாயிட்டான். ஏன்னா தகப்பனுடைய இதெல்லாம் பிள்ளைக்கு தான், தகப்பன் வச்சிருக்கிறது எல்லாம் பிள்ளைக்கு தான். அதை பாதுகாப்பாக வச்சு ஏற்ற நேரத்தில் கொடுக்கறதுக்கு அவர் காத்திருக்கிறாரு. வாசிங்க சங்கீதம் 138:8 சிஸ்டர். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எல்லா காரியத்தையும் தேவன் செய்து முடிப்பார். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள். வாசிங்க 1 பேதுரு 5:6 வாசிங்க சிஸ்டர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். We love you Lord, we love you. அடங்கி இருங்கள். உங்க நேரம் வர வரைக்கும் அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஆண்டவர் கொடுப்பாரு, ஏற்ற வேளையில் தேவன் கொடுப்பாரு. நம்ம போயிட்டு ஆண்டவர்கிட்ட சில நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அவனுக்கு கொடுத்துட்டீங்க, எதிர் வீட்டுக்காரன்கிட்ட இருக்கு, பின் வீட்டுக்காரன்கிட்ட இருக்கு, அந்த ஆளுகிட்ட இருக்கு, இந்த ஆள்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லையா ஆண்டவரை. டே என்னடா யாருக்கிட்டடா நீ பேசுகிற? ஜபத்தில் சிலருங்க கட்டளை இடுவாங்க, ஆண்டவரை இதை செய்யும், ஆண்டவரை இதை செய்யும். நீ யாருக்கிட்ட பேசுகிற? அறியாமை, அறியாமை. பல நேரங்களில் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகவும் அவருடைய சுத்த கிருபையா இருக்கு. புலம்பல் 3:22 வாசிங்க. 22-23. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். Lord, we love you Lord, we love you. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. புலம்பல் 3:22-23. ஏசப்பா உங்களை நான் வாசிக்க சொல்கிறது எதுக்குன்னா, உங்களுக்கு அப்போ தான் ஞாபகம் இருக்கும். நான் சொல்லிட்டு போயிடுவேன். நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்லுவீங்க, எவனோ ஒருத்தன் வந்தான், இந்த ஐயா எங்கேயோ இருந்து கூட்டு வந்தார், அவனை என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டான், கொஞ்ச நேரத்தில் என்ன மேஜிக் நடத்துகிற மாதிரி நடத்தி போயிட்டான், எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய கிருபை முடிவில்லை, இறக்கங்களுக்கு முடிவில்லை, முடிவில்லாத இறக்கங்களை அவ்வளோ தேவன் அள்ளி கொடுப்பார். எப்போ? தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டோம், தேவன்கிட்ட மனம் திரும்பிட்டோம், தேவன் காலை பிடிச்சிட்டோம், அவர் பாதப்படியில் விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இறக்கம் நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். ஞானஸ்தானம் எடுக்கணும், நம்ம ஆலயத்துக்கு சரியாக வரணும், ராபோஜனம் எடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், தசம்பாகம் கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம். சிலுவையில் மறிச்சானே அவன் என்ன பண்ணானா? என்ன பண்ணானா? ஒன்றும் செய்யலை. அவன் சொன்னான், ஆண்டவரை என்னையும் நீ நினச்சிக்கொள்ள ஆண்டவரை சொன்னான். ஆண்டவர் சொல்லாரு, இன்னைக்கு நீ பரதேசில் இருப்ப. பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் 3.5 வருஷமாக இயேசு கூடயே சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் பரலோகத்துக்கு போல. இவன் போயிட்டான் முன்னாடி. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அவன் கடைசியாக திருடினது இயேசுனுடைய இருதயத்தை தான். இயேசுனுடைய இருதயத்தையே திருடிட்டான். அவனுடைய தாழ்மையினால், அவனுடைய வார்த்தைகளால். ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு நீ பரலோகத்தில் இருப்பேன். ஆண்டவர் இரக்கம் பெருத்தவர், ஆண்டவர்
மன்னிப்பை எப்போ வேணாலும் மன்னிப்பு கொடுப்பாரு. எப்போ? நம்ம மனம் திரும்பி அவர்கிட்ட போய் கேட்கும்போது. நான் சொன்னேன் பயப்படக்கூடாதுன்னு சொன்னேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் சொன்னார் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். இப்போ வாசிங்க சிஸ்டர், மத்தேயு 6:34 வாசிங்க. மத்தேயு 6:34. தேங்க்யூ சிஸ்டர். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளை தானே ஆரம்பித்து கவலைப்படும். நாளைக்காக கவலைப்படும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது ஒருவேளை சரியாக இருக்கலாம் பாஸ்டர். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது இவ்வளோ காரியங்கள் சொன்னீங்க, நாங்கள் அதை நம்பினோம், அதனால் இதையும் நம்புகிறோம், நாளைக்காக கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்னீங்க. சார் நல்லது தான் பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் இப்போ சபையை விட்டு இறங்கினேன்னா எவன் காத்திருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். ஒருத்தன் சொல்லியிருக்கான் பாஸ்டர் 9:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் பாஸ்டர். ஒருத்தன் சொல்லியிருக்கான் பாஸ்டர் 10 மணிக்குள்ளே நீ இதை தீக்கலைன்னா நீ தீர்ந்துருவேன்னு சொல்லியிருக்கான் பாஸ்டர். நான் என்ன பண்ணிட்டேன் பாஸ்டர்? வாசிங்க பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலை, முதல்ல சொன்னாரு நாளை தினத்தை குறிச்சு, இப்ப சொல்றாரு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட நன்றி எறிதலோடு கூட ஸ்தோத்திரத்தோட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்து. நீங்க தெரியப்படுத்தாகட்டியும் அவருக்கு தெரியும். ஆனா தெரியப்படுத்த வேண்டியது உங்க கடமை. சொல்றாரு எதை பத்தியும் நீ கவலைப்படாது. முதல்ல சொன்னாரு நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. இப்ப சொன்னாரு எதை பத்தியும் நீ கவலைப்படாதுன்னு. ஆண்டவர் எல்லாத்தையும் சமாளிப்பாரு. வாசிங்க யாத்திரையாகமும் 23:22. யாத்திரையாகமும் 23:22. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. யாத்திரையாகும் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாக கேட்டு. தேவனுடைய வார்த்தையை நம்ம நன்றாக கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேணும். அவர் சொல்றதெல்லாம் கேட்க. ஆண்டவர் நம்ம சத்துருக்கு அவர் சத்துருவா மாறிடுவாராம். எவன் 10 மணிக்கு ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொன்னாரோ 9:59 அவன் இருக்க மாட்டான். அதான் ஆண்டவர் சொல்ல. அவன் இருந்தால் தானே உன்னை தொடுவான். அவன் இருக்க மாட்டான்டா. உன் சத்துருக்கு நான் சத்துருவாயிடுவேன், உன் விரோதிக்கு நான் விரோதியாயிடுவேன். திரும்ப வாசிங்க சிஸ்டர் அந்த வசனம். பார்த்துக்கோங்க, அவருடைய வார்த்தையை எல்லாம் நம்ம கேட்கணும், அதன்படி நடக்கணும். அப்படி நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு உன் சத்துரு என் சத்துரு, உன் எதிரி ஏன் எதிரி. நம்ம பிரச்சனையை அவர் கையில் எடுத்துட்டாரு. நீ கவலைப்படாத, ஒண்ணுதான் நான் எடுத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு நீ கவலைப்படாத. புரியுதா? இது ஒரு வகை. இன்னொரு வகை வாசிங்க நீதிமொழிகள் 16:7 சிஸ்டர். நீதிமொழிகள் 16:7. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 16:7. கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவர்களுடைய சத்துருக்களும் அவர்களோடு சமாதானப்படி செய்வார். சிலர் ஃபோனில் கூப்பிடும்போது எடுக்கவே எடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்னத்துக்குன்னா இவன் என்னத்துக்கு கூப்பிட்றான்னு எனக்கு தெரியும் பாஸ்டர், இவன் கூப்பிட்டாலே பிரச்சனை பாஸ்டர், ஆயிடுச்சு பாஸ்டர், 2-3 வருஷமாக அவங்க கூட போராடிட்டு இருக்கேன் பாஸ்டர், விட மாட்டேன்றான் பாஸ்டர், எங்கே போய் ஃபோன் நம்பர் மாற்றினாலும் அந்த நம்பரை கண்டுபிடிச்சி கூப்பிட்றான் பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு நீ ஆண்டவருக்கு பிரியமா இருந்தீன்னா உன் சத்துருக்களை உனக்கு சிநேகிதன்னு ஆக்கிடுவேன். அவன் கூப்பிடுறது எதுக்காக? டே எங்க வீட்டில் பிரியாணி மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வா, அதுக்கு தான் உன்னை இத்தனை முறை கூப்பிட்டேன், நீ ஏன் ஃபோன் எடுக்கல? ஐயா நான் கொடுக்க வேண்டிய எந்த பணம் அதை விடுடா, நீ வா. ஆண்டவர் சிநேகிதனை மாற்றுவார். அவன் பகையை காமிக்க மாட்டான், விரோதத்தை காமிக்க மாட்டான், வெறுப்பை காமிக்க மாட்டான், கசப்பை காமிக்க மாட்டான், அன்பை காமிப்பான். அதை செய்யறது யாரு? ஆண்டவர். நீதிமொழிகள் 21:1 வாசிங்க சார். நீதிமொழிகள் 21:1.
ராஜானுடைய இருதயமே அவர் கையில நீர்க்கால் போல இருக்கான். தம்முடைய விருப்பப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தொடர்றதும் அதை திருப்புறதும் எல்லாம் தேவனுடைய செயல். தேவன் உங்களுக்கு ஆதரவா அதை செய்வார். எப்போ? நீங்க தேவனுக்கு கீழ்ப்படியும் போது. வாசிங்க ஏசாயா 54:17 சிஸ்டர். ஏசாயா 54:17 முடிச்சிடுவோம். ஏசப்பா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், அது எதுவா வேணா இருக்கலாம், உனக்கு தெரியாது எந்த ஆயுதம், எந்த ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காமல் போதும். புரியுதா? இது ஆண்டோடைய வார்த்தை. யாருக்கு? ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு அவர் சொல்ற வார்த்தை. இப்போ வாசிங்க நீதிமொழிகள் 21:30 சிஸ்டர். நீதிமொழிகள் 21:30. We love you Lord, we love you. ஏசப்பா உமக்கு நன்றி. கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனை மேல். முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயும் ஆண்டவர் எல்லாத்தையும் மூடி சீல் வச்சிட்டாரு. ஒரு பேர் திறக்க முடியாது. ஆண்டவருக்கு விரோதமான ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது, ஆலோசனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நம்ம செய்ய வேண்டியது என்ன கடமை? அவரை நம்ம தேடணும். அதனால தான் மத்தேயு 6:33 வாசிங்க. மத்தேயு 6:33. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. We love you Lord, we love you. பார்த்துக்கோங்க. முதலாவது ஆண்டவர் சொல்ல, ரெண்டாவதுன்னு சொல்ல, மூணாவதுன்னு சொல்ல, உனக்கு நேரம் இருந்தால்னு சொல்ல, லீவு நாளில் செய்யணும் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் செய்யணும் சொல்ல. ஆண்டவர் சொல்ல முதலாவது காலையில் படுக்கையிலிருந்து எழுந்த உடனே காலை கடன்களை செய்யறதுக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னா செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா காலை கடன்களை முடிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது செய்ய வேண்டிய காரியம்னா, நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த சுவாசத்துக்கு நன்றி, இந்த ஜீவனுக்கு நன்றி, இந்த ரட்சிப்புக்கு நன்றி, இந்த குடும்பத்துக்கு நன்றி, இந்த சுகத்துக்கு நன்றி, இந்த பலத்துக்கு நன்றி, இந்த சந்தோஷத்துக்கு நன்றி, சமாதானத்துக்கு நன்றி, நிம்மதிக்கு நன்றி, மகிழ்ச்சிக்கு நன்றி, நீ தந்திருக்கிற நித்திய ஜீவனுக்கு நன்றி, பரலோக வாழ்க்கைக்கு நன்றி, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிற சுவாமி நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. முதலாவது 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 இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். எல்லாம் கொடுக்கப்படும். கொடுக்கப்படுறது மட்டும் இல்லை, கூட கொடுக்கப்படும். நீங்கள் 5 ரூபாய் கேட்டீங்கன்னா 10 ரூபா கொடுப்பாரு. 10 ரூபாய் கேட்டால் 100 ரூபாய் கொடுப்பாரு. 100 ரூபாய் கேட்டால் 1000 ரூபாய் கொடுப்பாரு. அவர் தான் நம்ம தெய்வம். 5 அப்பம் 2 மீன் சாப்பிட்டது 5000. புருஷர் மட்டும் 5000, தாய்மார்களும் குழந்தைகளும் வேற. வெறும் 5 அப்பம் 2 மீன். நம்ம யார் கையில் இருக்கிறோன்னு மட்டும் முடிவு பண்ணிக்கோங்க. ஆண்டோடைய கையில் இருந்தீங்கன்னா குறைவுபடாது, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் தான் சொல்லார், கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எடுக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாதே. ஆண்டவர் என்ன சொன்னார்? கவலைப்படாதேன்னு. இன்னமும் இவ்வளோ வார்த்தைகள் நான் சொன்ன பிறகும் இன்னமும் நீங்கள் மல்லு கட்டிட்டு நான் கவலைப்படுவோம் பாஸ்டர், நான் பயப்படுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்டவர் தான் இன்னும் உதவி செய்யணும். வேற யாரும் உதவி செய்ய மாட்டேன். ஆண்டவர் இவ்வளோ சொல்லியும் ஏண்டா நீ என் பேச்சை கேட்கலன்னா, அதுக்கு தான் சொன்னார், கேட்கறது காது உள்ளவன் கேட்க. உனக்கு தோடு போடுறதுக்கு தான் காது இருக்குன்னா அதனால ஒன்றும் நடக்காது. கடுக்கன் போடுறதுக்கு தான் காது இருக்குன்னா அதனால் ஒன்றும் நடக்காது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கை மாறும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாரு, இனிமேல் நீ பயப்படாத, நீ என்னுடைய பிள்ளை, இனிமேல் நீ கவலைப்படாத. நம்ம குடியிருப்பு எங்கே தெரியுமா இருக்கு? வாசிங்க, பிலிப்பியர் 3:20 வாசிங்க சிஸ்டர். முதல்ல 4:4 வாசிங்க. பிலிப்பியர் 4:4 வாசிங்க, அப்புறம் 3:20 வாசிங்க. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. 4:4 வாசிங்க சார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், சொல்லிட்டு மாப்பிள்ள மறந்துடாதடா மறந்துடாதடா, நம்ம கோபம் வந்துடும். டேய் எத்தனை முறைடா நீ சொல்ல, எத்தனை முறை நீ சொல்ல. நல்லா சொல்லார், 2 முறை சொல்லார், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா. ஏன்? நம்ம குடியிருப்பு எங்க? 3:20 வாசிங்க சிஸ்டர். 3:20.
ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். நம்ம குடியிருப்பு எங்க? பரலோகத்துல. இதுதான் ஆண்டவர் யோவான் 14:2-3 சொன்னாரு. யோவான் 14 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம் வாசிங்க. யோவான் 14:2-3 சிஸ்டர். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக இடத்துல உங்க பேர் போட்டு வாசிங்க. ஒரு ஸ்தலத்தை ஃப்ரெடிக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அவர் போய் ஃப்ரெடிக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு ஃப்ரெடியும் இருக்கும்படி ஃப்ரெடியை அவரிடத்தில் சேர்த்துக் கொள்வார். உங்க பேரை போட்டு வாசிங்க. அந்த வசனம் திரும்ப வாசிங்க. உங்க பேரை போட்டு வாசிங்க. மற்றவங்க எல்லாம் யாரெல்லாம் வாசிக்க முடியுமோ, யாருக்கெல்லாம் பரலோகம் போகணும் வாசிங்க. 14 அதிகாரம் 2-3. உங்களுக்குன்ற இடத்துல உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. உங்களுக்காக இல்ல, உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொன்னாரு? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்ம அதிசீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான போத்திரம். நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. தேவன் வர்றதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம் தேவன் நல்ல தேவன். வாய்ப்பு தந்த ஐயாவுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி. நம்ம முடிப்போம். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவியா இருக்கும் நான் நம்புறேன். எப்பவும் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனங்களை வாசிங்க, விசுவாசிங்க, நேசிங்க, கீழ்ப்படிங்க, கடைபிடிங்க, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்யுங்க. நீங்க ஒரு நாள் பரலோகத்தில் அநேக ஆத்மாக்களை கொண்டு வரணும். ஆமென், அல்லேலூயா. We love you, Lord. We love you. Thank you, Jesus.